வருகின்ற 10ஆம் தேதி குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகுது. அஜித் சாருடைய ரசிகர்கள் வெறித்தனமாக இதனை கொண்டாடுவதற்காக காத்துட்டும் இருக்காங்க. அதே போல டிக்கெட் புக்கிங், பேனர் கட்டுவது, போஸ்டர் அப்படின்னு பரபரப்பான வேலைகளுமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. மேலும் இந்த படத்துடைய இயக்குனருமே பல சேனல்களுக்கு பேட்டி கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணிட்டும் இருக்காரு. ஆனா அஜித் சார் கார் ரேஸ் பயிற்சியில இருக்காரு. இடையில ஒரு முறை சென்னை வந்திருக்காராம். அப்போது தனுஷ் அவர்களை சந்தித்ததாகவும் அடுத்த படம் பற்றி பேசியதாகவுமே தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா இது உண்மை கிடையாது அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலுமே இது உண்மைதான் அப்படின்னு தனுஷ் அவர்களுடைய தரப்புல இருந்தே தற்போது ஒரு தகவல் வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கா. ஏகே 64 படத்தை தனுஷ் அவர்கள் தான் இயக்க போறார் அப்படின்ற ஒரு பேச்சு ரொம்ப நாட்களாகவே இருந்தது. ஸோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களுடைய இயக்கம், நடிப்பு அப்படின்னு ரெண்டுத்திலுமே உருவாகிற இட்லி கடை அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ற டான்ஸ் பிக்சர் நிறுவனம் இந்த தகவல் உண்மைதான். தனுஷ், அஜித் சார் ஆகிய 2 பேருமே பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. கூடிய விரைவிலேயே நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனடுத்து இவங்க 2 பேரும் இணைய போறது உறுதிதான் அப்படின்ற தகவல் வைரலாச்சு. இந்த நிலையில ஏகே அவர்கள் தனுஷ் அவர்களிடம் வாக்கு கொடுத்து விட்டார். ஸோ இந்த படத்துடைய பூஜை இன்னும் 2 மாதம் அல்லது 3 மாதத்துல நடைபெறும் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ இவங்க 2 பேருடைய காம்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.